உலக பிரசித்தி பெற்ற பொத்த காலன் விளை திருக்கல்யாண மாதா திருத்தலத்தில் தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தானகுளம் அருகே பொத்த காலன் விளையில் திருக்கல்யாண மாதா திருத்தலம் அமைந்துள்ளது. இங்கு வரும் 14ஆம் தேதி 113ஆம் ஆண்டு தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதை முன்னிட்டு திருக்கல்யாண மாதாவிற்கு நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது. இதையொட்டி மேளதாளங்கள் முழங்க புடவை, பழங்கள், கல்கண்டு, வெற்றிலைப்பாக்கு போன்ற சீர்வரிசை பொருட்களுடன் ரத வீதிகளில் பவனி வந்தனர். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற திருப்பள்ளியில் திருக்கல்யாண மாதாவுக்கு நிச்சயதார்த்த அறிக்கை வாசிக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் திருவிழா அழைப்புதல் வழங்கப்பட்டது. இந்த வழிபாட்டில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளானோர் பங்கேற்றனர். தேர் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் 22ஆம் தேதி மாலை பிரசித்தி பெற்ற திருக்கல்யாண மாதா பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். 23ஆம் தேதி தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் பெருவிழா திருப்பலியும் நடைபெற உள்ளது. திருவிழா ஏற்பாடுகளை பங்கு தந்தை ஜஸ்டின் பங்கு இறைமக்கள் செய்து வருகின்றனர். மாதாவுடைய நிச்சயதார்த்த விழாவை கொண்டாடுறாங்க. அதுக்கு ஊர் மக்கள் எல்லாருமே பவனியா சீர் தட்டுல பழங்கள், சேலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே கொண்டு பவனியா இங்க ஃபாதர் கிட்ட வச்சு பிளெஸிங் வாங்கி அதுக்கப்புறம் மாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே மாதா அப்புறம் சூசேப்பருடைய கல்யாணத்தை அறிவிக்கிற மாதிரி, அதாவது இப்போ வரப்போகிற 10 நாள் திருவிழாவையும் சேர்த்து அறிவிக்கிற மாதிரி அதுக்கு இன்விடேஷன் பத்திரிக்கை, அதுக்கப்புறம் சில சீரா அவங்களும் எல்லா மக்களுக்கும் தந்து அனுப்பியிருக்காங்க. இங்கே இத்தனை பெருக்கெடுத்து இங்கே வர்றதுக்கு காரணமே திருக்கல்யாண மாதா கிட்ட வேண்டிக்கிட்ட எதுவுமே கிடைக்காம போகாது. அதுக்கு நானும் நிஜமாலே சாட்சி. நான் வேண்டின எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கீங்க. நீங்களும் திருக்கல்யாண மாதா கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் வழியா எல்லாமே உங்களுக்கும் கண்டிப்பா நிறைவேறும்.